சுமார் 500 வருஷத்துக்கு முன்னாடி கன்னியாகுமரி பத்மநாபபுரத்தில் நீலகண்டேஸ்வரர் ஆலயம் இருந்திருக்கு. அந்த ஆலயத்தில் ஒரு அர்ச்சகர் பணிபுரிஞ்சுட்டு இருக்காரு. அவருக்கு காலப்போக்கில் திருமணமாகி ஒரு பெண் குழந்தையும் பிறந்திருக்கு. அந்த பெண் குழந்தைக்கு செண்பகவல்லின்னு பேர் வச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தது ஆண் குழந்தை பிறந்தா சாமி பேராகிய நீலகண்டன் அப்படின்னு வைக்கணும் பிளானிங்ல இருந்திருக்காங்க. ஆனால் அடுத்த ஒரு வருஷத்துல பெண் குழந்தை பிறந்தனால நீலகண்டன்ற பேர் வைக்க முடியாத காரணத்தினால நீலாதேவி அப்படின்னு சொல்லி பேர் வச்சு ரொம்ப சந்தோஷமா அந்த 2 பெண் குழந்தைகளையும் வளர்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த 2 பெண் குழந்தைகளும் ரொம்ப அறிவாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்காங்க. அவங்க பருவத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு பிடிச்சமான உடை வாங்கி கொடுக்கறது, நகை வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி அந்த அர்ச்சகரோ அவரோட ஒய்ஃபோ ரொம்பவே சந்தோஷமா அந்த 2 பெண் குழந்தைகளை வளர்த்துட்டு இருக்காங்க. எங்க வெளியே போனாலும் அவங்களோட தாய் தந்தை கூட தான் போவாங்களாம். அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடா அந்த 2 பெண் குழந்தைகளை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல பத்மநாபபுரம் கோட்டையை மகாராஜா மார்த்தாண்டவர்மன் தான் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு தளபதியும் இருக்காரு. அவரோட பேரு பத்மநாபன். அவர் சுருள் வீசுவதுல மிக கை தேர்ந்தவரா இருக்காரு. அது மட்டும் இல்லாம ரொம்ப வீரராகவும் இருக்காரு. அவரோட பணி என்னன்னா சமஸ்தான படை வீரர்களுக்கு பயிற்சி கொடுக்கறது தான் அவரோட பணியா இருக்கு. ஒரு நாள் காலையில அவர் கோட்டையில இருந்து அரண்மனைக்கு குதிரையில போய்கிட்டு இருக்காரு. அதே டைம்ல கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க நம்ம செண்பகவல்லியும் நீலாதேவியும். அப்போ பத்மநாபன் நம்ம செண்பகவல்லியையும் நீலாதேவியும் பார்த்துட்டு அழகுல மயங்கிடுறாரு. குதிரையில போகாம அவங்க 2 பேர் பின்னாடியே ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. அதை தெரிஞ்சுக்கிட்ட நீலாதேவியும் செண்பகவல்லியும் குடுகுடுன்னு அவங்க வீட்டுக்குள்ள ஓடிடுறாங்க. ஓடினதுக்கு அப்புறம் வெளியே நின்று கை காமிச்சிட்டு நம்ம பத்மநாபன் அவரோட கோட்டைக்கு போயிடுறாரு. கோட்டைக்கு போனோடனே வேலையா அவரோட ஆலோசகர்கிட்ட நான் 2 பெண்களை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. சொன்னதுக்கு அப்புறம் அவங்களோட தந்தை யாரு தாய் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும், அவங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லி ஆலோசகர்கிட்ட நம்ம பத்மநாபன் சொல்றாரு. உடனே ஆலோசகர் அந்த ஏரியால இருக்க ஒரு இளைஞரை கூட்டிட்டு வந்து அந்த பெண்களை பத்தி விசாரிக்கிறாங்க. அந்த பெண்களை பத்தி விசாரிக்கிறப்போ அந்த இளைஞர் சொல்றாரு அவர் சிவன் கோயில் அர்ச்சகரோட பொண்ணுங்க தான் அவங்க 2 பேரும். அது ஒரு பொண்ணு பேரு செண்பகவல்லி, இன்னொரு பொண்ணு பேரு நீலாதேவி அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அந்த இளைஞர் நம்ம ஆலோசகர்கிட்டையும் பத்மநாபன் கிட்டையும் சொல்லிடுறாரு. இதை கேட்டோடனே எப்படியாவது அந்த 2 பெண்களையும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பத்மநாபன் ரொம்ப ஆசைப்படுறாரு. அதுக்கு ஆலோசகர் சொல்றாரு கொடியேற்றம் முடியட்டும் கோயில்ல, அதுக்கப்புறம் நம்ம பேசலாம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ண வச்சிடறாரு. கொஞ்ச நாள்லயே அவங்க நினைச்ச மாதிரி கொடியேற்றமும் முடிஞ்சிருச்சு, பங்குனி தேரோட்டமும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அன்னைக்கு ஒரு நாள் அர்ச்சகர் அந்த கோட்டை வழியா நடந்து வந்துகிட்டு இருக்காரு. அப்ப பத்மநாபனோட உதவியாளர் போயிட்டு அர்ச்சகரை மறிச்சு நின்று பேசுறாரு. உங்க பெண்கள் 2 பேரையும் பத்மநாபனுக்கு பிடிச்சிருக்கு, அதனால அவர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னு சொல்லி நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க. இதை கேட்டுட்டு அர்ச்சகருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. வேகமா வீட்டுக்கு போய் அவர் ஒய்ஃப் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு அவர் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு. அவர் வேற குலமாச்சு, அவருக்கு எப்படி நம்ம பெண்களை கட்டி கொடுக்கறது, அப்படி நம்ம பெண்களை அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலன்னா அவர் நம்மளை கொலை பண்றது கூட தயங்க மாட்டாரு. அவர் வேற மன்னருக்கு ரொம்ப வேண்டிய ஆளாச்சு, அவர் தான் மன்னனுக்கு ரொம்ப பக்கத்துணையா இருக்காரு, நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையா பேசிக்கிட்டு இருக்காரு. அவங்க ஒய்ஃபும் சரி கவலைப்படாதீங்க, காலையில பாத்துக்கலாம், தூங்குங்க அப்படின்னு சொல்லி தூங்க சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் நிம்மதியா தூங்கிடுறாங்க. இதே மாதிரி ஒரு வாரம் போயிடுச்சு. ஒரு வாரம் போனதுக்கு அப்புறம் தேரோட்டமும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த திருவிழால 9வது நாள் தேரோட்டம் ரொம்ப சிறப்பா நடக்கும். அதனால அந்த தேரோட்டத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல அர்ச்சகரோட ஒய்ஃபும் அவங்களோட 2 பெண் குழந்தைகளான செண்பகவல்லியும் நீலாதேவியும் கிளம்பிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து அர்ச்சகர் வீட்டுக்கு வந்துட்டாரு. வந்த உடனே தேரோட்டம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் போய்க்கலாம், அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நம்ம 2 பெண்களுக்கும் இன்னைக்கு தோசம் கழிக்கணும், அதனால நீ சாப்பாடுலாம் செய்யறதுக்கு ரெடி பண்ணு, அப்பளம் பாயாசம் வடையோட நீ சாப்பாடு பண்ணு, 7 பேருக்கு தானம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பெண்களான நீலாதேவியையும் செண்பகவல்லியையும் கூட்டுக்கிட்டு ஒரு இடத்துக்கு போறாரு. கோட்டை 6 பக்கத்துல ஒரு பாலடைந்த கிணறு இருக்கு. அந்த கிணத்துக்கிட்ட செண்பகவல்லியையும் நீலாதேவியும் கூப்பிட்டு அர்ச்சகர் போறாரு. அங்க போய் நின்றுட்டு 21 படிகளை தாண்டி ஒரே டைம்ல 2 பேரும் கால் கழுவணும் அந்த பாலடைஞ்ச கிணத்துலன்னு சொல்றாரு. இதை கேட்டோடனே செண்பகவல்லி அப்பா எனக்கு இந்த கிணத்தை பாக்குறதுக்கே பயமா இருக்கு, ரொம்ப பாலடைஞ்சிருக்கு, இதுல ஏன் கால் கழுவ சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நீலாதேவி அதெல்லாம் ஒண்ணும் இல்லவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு 2 பேரும் 21 படியை தாண்டி லாஸ்ட் படியில போய் நிக்கிறாங்க. அங்க போய் நின்று கால் கழுவிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அர்ச்சகர் நீலாதேவியையும் செண்பகவல்லியும் கிணத்துக்குள்ள தள்ளி விட்டுறாரு. தள்ளி விட்டோடனே செண்பகவல்லி மூச்சு விட முடியாம ஃபர்ஸ்ட் இறந்து போயிடுறாங்க. நீலாதேவி அப்பா அந்த பத்மநாபனுக்காக பயந்து எங்களை ஏன்பா கொல்றீங்க அப்படின்னு சொல்லி கத்தி அலறிக்கிட்டே அந்த கிணத்துக்குள்ள இறந்து போயிடுறாங்க. அன்னைக்கே வீட்டுக்கு போய் அர்ச்சகர் இறந்தும் போயிடுறாரு, அவரோட ஒய்ஃபும் இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே கோட்டையை சுத்தி ஆவி திரியறத மக்கள் எல்லாருமே பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம பத்மநாபனை கொண்டு அவனோட குடலை உருவி மாலையா போட்டுட்டு அந்த ஆவி சுத்திக்கிட்டு இருக்கு. நிறைய மக்கள் அந்த கோட்டையை சுத்தி இருக்கவங்க நோயால பாதிக்கப்படுறாங்க, நிறைய பேர் அகால மரணமும் அடைஞ்சிடுறாங்க. இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ராஜா மார்த்தாண்டவர்மர் மலையாள நம்போதரிகளை வர சொல்லி சோவி போட்டு பாக்குறாங்க. அப்பதான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் காத்துட்டு இருக்கு. அந்த 2 ஆவி வேற யாரும் இல்ல, நம்ம செண்பகவல்லியும் நீலாதேவியும் தான் சுத்திக்கிட்டு இருக்காங்க. உடனே அந்த மலையாள நம்போதரிகள் சொல்றாங்க, நீங்க மந்திரவாதியை கூப்பிட்டு பலி கொடுத்து படையல் போடுங்க, அப்பதான் அந்த 2 ஆவியும் சாந்தம் அடைவாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே செவ்வாய்க்கிழமை நைட்டு 2 மணிக்கு பூஜை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி 3 மந்திரவாதிகளை வர சொல்லிடுறாரு ராஜா. ராஜா பிளான் பண்ண மாதிரி செவ்வாய்க்கிழமை இரவு 2
மணிக்கு மந்திரவாதிகள் வந்து பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. 2 மண் உருவ சிலைகளை செஞ்சு ஆடு கோழி எல்லாமே பலி கொடுத்து மிக பிரம்மாண்டமான படையலும் போட்டுறாங்க. அதுக்கப்புறம் நீலாதேவி செண்பகவல்லி 2 பேரும் சாந்தமாயிட்டாங்க. காலப்போக்குல பூஜை பண்ண அதே இடத்துல செண்பகவல்லிக்கு ஒரு கோவில், நீலாதேவிக்கு ஒரு கோவிலும் கட்டிடுறாங்க. செண்பகவல்லி கோவில்ல எப்பயுமே சைவ உணவை படையலா படைக்கிறாங்களாம். நீலாதேவி கோவில்ல அசைவ உணவை படையலா படைக்கிறாங்களாம். அதுக்கப்புறம் ஆடி மாசத்துல வர ஃபர்ஸ்ட் செவ்வாய்க்கிழமைய திருவிழாவா கொண்டாடுறாங்களா செண்பகவல்லி கோவில்ல. லாஸ்ட் செவ்வாய்க்கிழமை நீலாதேவி கோவில்ல திருவிழாவா கொண்டாடுறாங்க. பல வருடங்களுக்கு முன்னாடி இந்த கோவில் கட்டியிருந்தாலும் இன்னைக்கு டேட் வரைக்கும் இந்த கோவில் இருக்கு. அந்த கோவில் எங்க இருக்குன்னா, நாகர்கோவில்ல இருந்து திருவனந்தபுரம் செல்லுற ரோட்ல தக்கலைக்கு முன்னாடி குமரன் கோவில் செல்லக்கூடிய பாதையில தான் அமைஞ்சிருக்கு இந்த கோவில். ஸோ கண்டிப்பா எல்லாரும் விசிட் பண்ணி பார்க்கறதுக்கு மறக்காதீங்க.